50 கோமதி சக்கர கற்கள், 100 கோமதி சக்கர கற்கள், இந்த மாதிரி 2 வகையா இருக்கு இல்லையா? நீங்க எதை வாங்கியிருந்தாலும் சரி, ஒவ்வொரு கோமதி சக்கரத்துக்குமே சந்தனம், குங்குமம் இல்லையா, மஞ்சள், குங்குமம் இதை வைங்க. இதை மாதிரி நீங்க வைக்கும்பொழுது குறைஞ்சது நீங்க பொறுமையா நிதானமா ஆத்மார்த்தமா நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் நீங்க அந்த கோமதி சக்கரத்துக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள், குங்குமம் வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்பொழுதே நம்ம மனசு ஒரு விதமான தெளிவுக்கு வந்துடும். இந்த ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட ஒதுக்க முடியாம தானே நம்ம இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். சுவாமிக்காக நாம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம் யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் உங்க எல்லாரையுமே இந்த ஆன்மீக சிந்தனையில அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுனால இந்த கோமதி சக்கர மரம் அப்படிங்கிறத நம்முடைய சிந்திங்கனை.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணேன். காணொலி கொடுத்த உடனேயே நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நிறைய வந்தபடி இருக்குது. நிறைய பேர் வாங்கினபடி தான் இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஆன்லைனில் வாங்க தெரியல அப்படின்னும் போது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி அதன் மூலமாகவும் நீங்கள் வாங்குறீங்க. இப்படி 50 கோமதி சக்கர மரம் வாங்கினாலும் சரி, 100 கோமதி சக்கர மரம் வாங்கினாலும் சரி, இந்த பூஜை அப்படின்றத ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மனம் அப்படிங்கிறது அமைதியாகும், கோபம் அப்படிங்கிறது தனியும், பரபரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாகும். இதெல்லாமே உங்ககிட்ட ஒரு ஸ்டேபிளாக கொண்டு வந்து நிறுத்தும். யார் உங்களை பற்றி ஏதாவது குறை சொன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. இது உண்மை. நான்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ கோபம் வரும். இப்பெல்லாம் என்னை எதிர்க்கவே யாராவது ஏதாவது சொன்னாலும் கூட அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்கள கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை அவங்க கோவப்பட்டு நாம தான் என்ன ஆக போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நாம் நம்பி இருக்கிறது கடவுளை. அந்த கடவுளே நமக்கு துணையாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது யாருடைய கோபம் நம்மளை என்ன பண்ண போகுது? இல்லை நாமளே கோபப்படணும்னு நினச்சாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமி நம்மளை அமைதியாரு, என்ன ஏன் கோவப்பட்ட, நான் இருக்கேன் அமைதியாரு அப்படின்னு நம்மளை வழிநடத்துவேன்.